Hi friends, இன்னைக்கு நம்ம ஜெனரல் சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், மேட்டர் அண்ட் இட்ஸ் ஸ்டேட். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் ரெண்டு வீடியோவா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பார்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல மேட்டர்னா என்ன, அதோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்ன, ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டோட மூவ்மெண்டோட பேர் என்ன, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ், ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ், நிறைய டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே கன்சிஸ்ட் ஆஃப் மேட்டர் தான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு ஷேப் சைஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு மெட்டீரியலால் மேடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மெட்டீரியல் தான் மேட்டர். சரியா? இப்போ மேட்டரோட டெஃபினேஷன் பார்க்க போனோம் அப்படின்னா, எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அஸ் வெல் அஸ் மாஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏதோ ஒன்று, இப்போ நான் அந்த பென்சில் எடுத்துக்கிட்டேன்னா இட் ஆக்குபைஸ் அ ஸ்பேஸ். கரெக்டாக? ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. அதே நேரம் இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ மாஸ் வேற வெயிட் வேற அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நம்ம ஓவரால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. பட் மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் வீடியோல பார்த்தோம். பி கிளியர் வித் தட் கான்செப்ட். சரியா? ஸோ எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அஸ் வெல் அஸ் மாஸ், அதுதான் என்னப்பா மேட்டர். சரியா? அப்போ ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஆக்குபைஸ் அ வால்யூம். ஸோ ஸ்பேஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வால்யூம். நம்ம மென்சுரேஷன்ல படிச்சோம்ல, வால்யூம்னா என்ன, ஏதோ ஒன்று கண்டெயின் பண்ற, எவ்வளவு தூரம் அது கண்டெயின் பண்ணுமோ அந்த இதுதான் வால்யூம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் ஸ்பேஸ். கரெக்டா? அப்போ ஸ்பேஸ்னா என்ன, வால்யூம். ஸோ வால்யூமோட யூனிட் என்ன, மீட்டர் கியூப், அல்லது லிட்டர்ல கூட வால்யூம் சொல்லலாம். மீட்டர் கியூப் பெர் லிட்டர் கிடையாதுப்பா, ஒன்று மீட்டர் கியூப்ல சொல்லலாம் ஆர் லிட்டர்ல கூட இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சில முக்கியமான கன்வர்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் கியூப், அதே மாதிரி 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். கரெக்டா? அதே நேரம் 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப். சரியா? இந்த மாதிரி பேசிக்கான யூனிட் கன்வர்ஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இதில் கூட கேட்கலாம், இல்லைனா வேற ஏதாவது ஒரு மென்சுரேஷன் ப்ராப்ளம்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சரியா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் மாஸ்னா என்ன, மாஸ் ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வெயிட் மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? ஸோ மாஸோட யூனிட் என்ன, கிலோகிராம் தான். ஓகேவா? சப்போஸ் வெயிட்டோட யூனிட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, வெயிட்டோட யூனிட் என்ன, நியூட்டன். பிசிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதில் லைட்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பிகாஸ் இந்த பர்டிகுலர் சாப்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம், பட் வெயிட்டோட யூனிட் நியூட்டன். பட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ்ல பார்த்ததுனால எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. கரெக்டா இல்லையா? ஸோ வெயிட்னா என்ன, ஜஸ்ட் எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இழுக்குது, அதுதானே வெயிட்னு சொன்னோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ வெயிட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அப்போ வெயிட்டோட யூனிட் கேட்டா நியூட்டன் எழுதணும், மாஸோட யூனிட் கேட்டா கிலோகிராம் எழுதணும். சரியா? ஸோ கிளியரா இருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பழைய நம்ம ஞானிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பஞ்ச தத்துவா அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ டோட்டலா நம்ம சுத்தி இருக்கிற மேட்டர் ஃபுல்லாத்தையுமே அவங்க 5 பேசிக் எலமெண்ட்ஸா கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த அறிஞர்கள்லாம் எல்லாருமே. கரெக்டா? ஸோ பஞ்சபூதங்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் பஞ்சபூதங்கள். ஸோ பஞ்ச தத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க மேட்டர். சரியா? அதாவது ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை அண்ட் வாட்டர், இந்த மாதிரி 5 பேசிக் எலமெண்ட்ஸா கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ பிலாசபர்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகேவா? பட் ஆக்சுவலா சயின்டிஸ்ட்லாம் அதுக்கு பிறகு ஃபர்தர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க இந்த ஜென்ரலா 2 விதமா கிளாஸிஃபை பண்ணாங்க, பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிசிக்கல் நேச்சர். ஸோ பிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதே மாதிரி கெமிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த பர்டிகுலர் கான்செப்ட் 2 வீடியோவை நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த வீடியோல பிசிக்கல் நேச்சர் பார்க்கலாம், இதுக்கு அடுத்த வீடியோல கெமிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் பத்தி பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரோட ஃபிசிக்கல் நேச்சர் என்ன, இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இந்த இதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, மேபி இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கேன். இந்த மாதிரி விச் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர், அந்த மாதிரி கேட்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ என்னெல்லாம் மேட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னெல்லாம் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்த வீடியோவில் கெமிக்கல் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ணி நீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக சூஸ் பண்ணி. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ மேட்டர்ங்கிறது கண்டினியூஸா பர்டிகுலேட்டா. சோ நம்ம ஜெனரலா நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன பிலீவ் பண்ணுவோம், ஓகே மேட்டர்ங்கிறது ஒரு நிறைய இந்த பார்ட்டா நம்ம சேர்த்து வைக்கிறதா மேட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ரைட்டா? பட் மேட்டர்ங்கிறது இன்னொரு மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாண்ட்ல நிறைய சின்ன சின்னதா மைன்யூட்டா பார்ட்டிகிள்ஸா இருக்கும். ஸோ பார்ட்டிகிளா கூட இருக்கலாமோ மேட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ மேட்டர்ங்கிறது கண்டினியூஸா பர்டிகுலேட்டா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும். கரெக்டா? ஸோ அது கண்டினியூஸா ஃபார்ம்
ஃபார்ம் ஆயிருக்கா இல்லைன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும் ரைட்டா. ஆக்சுவலி மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல். சரியா, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஓகே ஈவினிங்ல டீ குடிக்கிறீங்கல்ல, ஓகேவா. ஸோ டீ குடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீல சுகரை மிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ டீல சுகர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது, அந்த சுகருங்கிறது அப்படியே டிசால்வ் ஆயிருது அந்த டீ கூட கரெக்டா. ஸோ இதுல இருந்தே நம்ம ஈஸியா சொல்லிக்கலாம் எங்க நம்ம அந்த நம்ம சுகரை நம்ம ரிலீஸ் பண்ணோமோ அந்த சுகர் என்ன பண்ணும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாட்டர்ல ஃபுல்லாவே கலந்துரும் ரைட்டா. அப்ப நம்ம சுகரை அந்த வாட்டர்லயோ இல்லைன்னா நம்ம நார்மலான டீலயோ நம்ம டிசால்வ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கிற பார்ட்டிகிள் கூட மிங்கிள் ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும் கரெக்டா. ஸோ இதுல இருந்தே ஜென்ரலா சொல்லிக்கலாம் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். புரியுதா. சப்போஸ் கண்டினியூஸா இருந்ததுன்னா கண்டிப்பா அதனால டிசால்வ் பண்ண முடியாது இல்லையா. அப்ப மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகேவா. அடுத்தது என்னன்னா அப்போ பார்ட்டிகிள்ஸ் தான் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு ஸ்மாலா இருக்குமா இல்லைன்னா ஓகே ஓரளவுக்கு லார்ஜா இருக்குமா மீடியமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வருமா. ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலப்போம். ஸோ ஒரு மாதிரி பிங்க் கலர் வர்றதுக்கு கரெக்டா. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் கலக்கும் போது உங்களுக்கு லைட்டா ஒரு பிங்க் கலர் வரும். அதே நேரம் நீங்க அதிகமா கலக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பிங்க் கலர் பயங்கர டார்க் ஆகும். இன்னும் அதிகமா கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் தாண்டும் போது உங்களுக்கு அகைன் வாட்டர் கலர்லயே வந்துடும் ரைட்டா. வாட்டருக்கு கலர் கிடையாது, ஆக்சுவலி கலர்லெஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ரைட்டா. ஸோ இதுல இருந்தே நீங்க சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன டிராப் நீங்க அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் அந்த ஏதோ ஒரு சொல்யூஷன்ல சேர்த்தாலே உங்களுக்கு கலர் ஃபார்ம் ஆகும் கரெக்டா இல்லையா. ஓரளவுக்கு ஒரு பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும் ரைட்டா. இதுல இருந்தே நீங்க சொல்லிக்கலாம் எவ்வளவு கொஞ்சோண்டு இத்தினோண்டு உங்களுக்கு அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன்லயே அவ்வளவு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு அந்த கலர் ஃபார்ம் ஆகுது கரெக்டா இல்லையா ரைட்டா. அப்ப இதுல இருந்தே சொல்லிக்கலாம் அந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் ஆர் வெரி ஸ்மால், நம்ம இமேஜினேஷனுக்கும் பியாண்டா இருக்கும். புரியுதா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகிள்ஸ் தான் இந்த பார்ட்டிகிள்ஸ். சரியா. ஸோ பார்ட்டிகிள்ஸ் இன் மேட்டர் ஆர் வெரி வெரி ஸ்மால். ஓகேவா. ஸோ அது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் ஸ்பேஸ் பிட்வீன் தம் ரைட்டா. ஸோ இந்த மேட்டர்ல இருக்க மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, அந்த பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்க்கு ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும் ரைட்டா. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான ஸ்பேஸ் இருக்குமா குறைவான ஸ்பேஸ் இருக்குமா இதை பொறுத்து தான் நம்ம மூணு விதமா நம்ம கிளாஸிஃபை பண்ண போறோம் மேட்டரை. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ண போறோம். அதை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா. அப்ப பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் ஸ்பேஸ் பிட்வீன் தம் ரைட். அப்ப மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்குமா. புரியுதா இல்லையா. ஓகேவா. இப்போ ஓரளவுக்கு ஏனாவ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த இப்போ நம்ம இப்படி இப்படி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நான் சொன்னால ஒன்று கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைனா ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் இல்லைனா ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பார்ட்டிகிள்ஸ் அதனால கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். புரியுதா. ஸோ அது ரெஸ்ட்ல இருக்க வாய்ப்பே இல்லை. பட் நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு தெரியாது. சும்மா ஒரு பார்ட்டிகிள் பார்க்கும்போது அது ஓகே இட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். முக்கியமான பாயிண்ட் ரைட்டா. ஸோ அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் ஆர் நெவர் அட் ரெஸ்ட், அந்த ரெஸ்ட்ல இருக்க வாய்ப்பே இல்லை ரைட்டா. ஸோ இது இன்னொரு மாதிரி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அப்போ அது கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் பொசஸ் கைனடிக் எனர்ஜி சொல்லிக்கலாமா. ஸோ பார்ட்டிகிள்ஸ் பொசஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்ன, அது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி. இப்போ நான் மூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஐ பொசஸ் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரைட்டா. ஓகேவா. ஸோ இதுதான் கைனடிக் எனர்ஜி. ஸோ பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் பொசஸ் கைனடிக் எனர்ஜி. அதே மாதிரி நான் சப்போஸ் டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா. அப்ப இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ், அந்த பார்ட்டிகிளோட கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டா. ஸோ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும், அந்த மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஸ்பீடா ஃபாஸ்டரா மாறிடும். புரியுதா இல்லையா. அப்படி ஃபாஸ்டரா மூவ் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஒன்னுத்துக்கு ஒன்று என்ன ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும். புரியுதா இல்லையா. இப்ப நான் ஒண்ணுமே இல்லை, நான் அந்த சால்ட்டோ இல்லைன்னா சுகரோ நான் தண்ணியில நான் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இது நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் மேட்டர் நான் கலக்குறேன் கரெக்டா. ஒன்னு லிக்விட்ல இருக்கு, இன்னொன்னு என்ன சாலிட்ல இருக்கு கரெக்டா. ஸோ ஏதோ ஒரு சால்ட்டோ சுகரோ நான் மிக்ஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு அந்த கைனடிக் எனர்ஜி ஸ்பீடப் ஆகி என்ன ஆகும், ரெண்டு பார்ட்டிகிள்ஸுமே மிக்ஸ் ஆயிரும் கரெக்டா. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ டிஃப்யூஷனோட அந்த டெஃபினிஷனும் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்மிக்சிங் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் ஆன் தேர் ஓன் இஸ் கால்ட் அஸ் டிஃப்யூஷன். புரியுதா இல்லையா. அதை தான் நான் இப்போ சொன்னேன் கரெக்டா. ரெண்டு பார்ட்டிகிள் ரெண்டு
டிஃப்ரெண்ட் மேட்டர்ல இருக்கு. ஸோ அது டிஃப்யூஸ் ஆகுறது, இன்டர்மிக்ஸ் ஆகுற அந்த ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே நேரம் ஹீட் ஆகும்போது டிஃப்யூஷன் என்ன ஆயிரும், ஃபாஸ்ட் ஆயிரும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ரைட்டா? ஸோ இது நமக்கு காமனாக தெரிஞ்சதா. நம்ம ஒரு ரெண்டு விஷயத்த, ரெண்டு மேட்டர் நம்ம பக்கத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் ஆகி சேர்ந்துரும். புரியுதா? ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். சரியா? ஸோ மேட்டரை 3 விதமாக நம்ம சொல்லலாம். ஸோ 3 ஸ்டேட்டில் அது அக்கறாங்க. நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ நம்ம திடீர்னு நம்ம எதிர்த்தாப்பில் பார்க்கும்போது நமக்கு ஒன்று சாலிடில் இருக்குது, சிலது நமக்கு தண்ணி பார்க்குறோம். ஸோ தண்ணிங்கிறது லிக்யூடில் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம வெளியில் நம்ம பார்க்குறோம், வெளியிலங்கிறது நிறைய புகையாக போகுது, அதெல்லாம் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ரைட்டா? ஸோ நம்ம பார்க்குற மேட்டரை 3 ஸ்டேட்டில் இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த 3 ஸ்டேட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட், லிக்யூட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3த்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பிறகு 3 ஒவ்வொன்றுத்துக்கு எப்படி மாறுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பாருங்க, சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்னு சொன்னாலே நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியும். நம்ம நார்மலாக ஓகே இந்த டைரிங்கிறது ஒரு சாலிட். ரைட்டா? ஸோ சாலிட்னா நமக்கு டைரெக்டாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் டெஃபினைட் ஷேப். ரைட்டா? ஸோ டெஃபினைட் ஷேப்னா ஓகே அது ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன். இப்போ நீங்கள் கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ரிஜிட் ஷேப்பில் இருக்கும், அதாவது அந்த ஒரு மாதிரி இன்டெஃபினைட் ஷேப்பில் இருக்கும். பட் அதுவும் ஓகே, பட் ஸ்டாண்டர்டாக இட் ஹாஸ் அ டெஃபினைட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஒரு 3த்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அதுக்காக உடனே நீங்கள் எப்படி கேட்கக்கூடாது, சப்போஸ் இது ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்டோனு தாறுமாறா தானே இருக்கு, அப்போ அது சாலிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்டான டேர்ம் என்ன அப்படின்னா இட் ஹாஸ் டெஃபினைட் ஷேப். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் லிக்விட் அண்ட் கேஸ் அதுக்காக சொல்றாங்க. அவ்வளோதான். ரைட்டா? அது என்ன, இட் ஹாஸ் டிஸ்டிங்க் பவுண்டரிஸ். ஸோ ஒரு சாலிட் பார்ட்டிகளையும் இன்னொரு சாலிட் விஷயத்தையும் நம்ம டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இட் ஹாஸ் டிஸ்டிங்க் பவுண்டரிஸ். கரெக்டா? ஸோ நான் அந்த பென்சில் வச்சுக்கிறேன், இது ஒரு சாலிட். அதே மாதிரி டைரி, இந்த பேப்பர் இது ஒரு சாலிட். ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, இந்த டைரி பேப்பருக்கு ஒரு பவுண்டரி. ஸோ போத் த solid substances as distinct boundaries. சரியா? அதே நேரம் இட் இஸ் ஃபிக்ஸட் வால்யூம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபிக்ஸட் வால்யூம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் வால்யூம் இருக்குது, இந்த சாலிட் பேப்பருக்கு ஒரு ஃபிக்ஸட் வால்யூம் இருக்குது. கரெக்டாக? அதே நேரம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள் கம்ப்ரெசிபிலிட்டி. நான் என்ன பண்ண முடியாது, இந்த பென்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பென்சிலை நான் கம்ப்ரெஸ் பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப ஹை கம்ப்ரெஸ் பண்ணேன்னா நான் அந்த பென்சிலை முறிச்சிடலாம். ரைட்டா? அது வேற. பட் இட் இஸ் நெக்லிஜிபிள் கம்ப்ரெசிபிலிட்டி. ஒரு கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை என்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஸோ ஏதோ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டால் நான் அதை பிரேக் பண்ண முடியுமே தவிர அது என்னோட கையால் நான் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ணி ஈஸியா அந்த கல்லை என்னால உடைக்க முடியாது. கரெக்டா இல்லையா? சோ சாலிட் பார்ட்டிகல் இஸ் ஜெனரலி as negligible compressibility. புரியுதா இல்லையா? ஓகேவா? அதே நேரம் இட் இஸ் ரிஜிட். ரைட்டா? அதோட ஷேப் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ அந்த பென்சில் இருக்குன்னா நான் ஓகே நான் வளைச்சு எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணி நான் அதை என்னோட ஷேப், இந்த பென்சிலோட ஷேப்பை நான் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ரைட்டா? ஸோ சாலிட் பார்ட்டிகல் ஆர் ரிஜிட் இன் ஸ்ட்ரக்சர், அதோட ஷேப் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா? இப்போ நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய சாலிட் நீங்க உடனே யோசிச்சிருவீங்க. ரைட்டா? அப்போ இது என்ன மேம், அப்போ இது சாலிட் இல்லையா, இதுக்கு ஷேப் இப்படி இல்ல மேம் இருக்கு, அப்போ இதுக்கு சாலிட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா டவுட் வரும். டவுட் வர்றது கண்டிப்பா தப்பு இல்லை. கரெக்டா? ஸோ கிளாரிஃபை பண்ணிக்கணும் உடனே. ரைட்டா? ஸோ இப்போ ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரப்பர் பேண்ட் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது இல்லையா, நான் அப்படியே எலாங்கேட் பண்றேன், அப்போ அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது, அப்போ ரப்பர் பேண்டுங்கிறது சாலிட் இல்லையா? அது ஒரு டவுட். அடுத்தது சுகர் சால்ட் எடுத்துக்கோங்க. சுகர் சால்ட் நான் அப்படி தண்ணியில கரைக்கும் போது அது அப்படியே அதோட ஷேப் எல்லாம் சேஞ்ச் ஆகி அப்படி தண்ணியோட தண்ணியா ஒன்றிடுது. ரைட்டா? ஸோ அப்போ அது சாலிட் இல்லையா அப்படின்னு டவுட் வரும். அதே மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் நான் என்ன பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ அது சாலிட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்க புக்லேயே. ரைட்டா? இப்போ ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது. ரைட்? நம்ம எலாங்கேட் பண்ணும்போது அப்படின்னு நம்ம இழுக்கும் போது அது எலாங்கேட் ஆகுது, அது ஓகே, ஸ்ட்ரெச் ஆகுது, அது ஓகே. பட் நம்ம ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அது இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். மேபி நம்ம அடிக்கடி அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஷேப் மாறுமே தவிர பட் ஒன் டைம் நீங்க பண்ணும்போது அகெயின் இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். கரெக்டா? ஸோ அது நீங்க என்ன சொல்ல முடியாது, அது சாலிட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ரப்பர் பேண்டு ஒரு சாலிட் மேட்டர் தான். ஓகேவா? அதே நேரம் இங்க சுகர் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இண்டிவிஜுவல் சுகர் பார்ட்டிகல் எடுத்துக்கோங்களேன், ஒரு சுகர் கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சால்ட் கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஷேப் ஃபிக்ஸடாக தானே இருக்கும். ரைட்டா? நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்புங்கிறது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இன்னொரு மேட்டர் கூட கலக்கும் போது தண்ணிங்கிறது ஈஸியாக டிஃப்யூஸ் ஆயிரும். ஸோ தண்ணியில் எதுக்கு நீங்கள் கலந்தாலுமே ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் தண்ணியில். அதனால அந்த சாலிட் பார்ட்டிகல் தண்ணியில் டிஃப்யூஸ் ஆகுதே தவிர அதோட ஷேப்புங்கிறது அதே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அன்லஸ் நான் ஏதாவது ஒரு லிக்யூடில் டிசால்வ்
டிசால்வ் பண்ணாத வர ரைட்டா. அடுத்தது ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்பாஞ்சில் நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர் வழியாக என்ன ஆயிரும் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஏர் எல்லாமே போய் சேர்ந்துடும். ஸோ ஏருங்கிறது எங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபுல் ஆயிரும் கரெக்டாக இல்லையா. ஸோ நம்ம எங்கெல்லாம் காலியான இடம் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் காற்று என்ன போயிடும், அது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிடும் ரைட்டா. அதே மாதிரி தான் ஸ்பாஞ்சில் நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்குள்ள அந்த ஏருங்கிறது ட்ராப் ஆயிரும். ஸோ ட்ராப் ஆன பிறகு நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸில் இருக்கிற ஏர் தான் வெளியில போயிடும். வெளியில போன பிறகு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஸ்பாஞ்சை கம்ப்ரஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த ஸ்பாஞ்ச் கம்ப்ரஸ் ஆகிற ரீசன். தவிர ஸ்பாஞ்சும் ஒரு சாலிட் மேட்டர் தான். புரியுதா இல்லையா. இது எல்லாமே சாலிட் மேட்டர் தான். ஸோ அதுக்கான ஜென்ரலான ஸ்டாண்டர்டான அந்த டேர்ம்ஸ் தான் அது சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்த ஸ்டேட் என்னன்னா லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்னா நம்ம தண்ணியை நம்ம பார்க்குறோம்ல. ஸோ லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி மட்டும் வராது. ஸோ கெரோசினும் ஒரு லிக்விட் தான், பெட்ரோலும் ஒரு லிக்விட் தான். இப்போ ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூஸும் ஒரு லிக்விட் தான், பாயாசமும் ஒரு லிக்விட் தான். கரெக்டாக இல்லையா. ஓகேவா. ஸோ லிக்விட் ஸ்டேட்னா ஜஸ்ட் தண்ணியாக இருக்குது. அதோட ஜென்ரலான ஸ்டாண்டர்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லிக்விட் ஹாஸ் நோ ஃபிக்ஸட் ஷேப். கரெக்டாக இல்லையா. நான் எந்த கண்டெய்னரில் நான் அதை விடுறேனோ அந்த கண்டெய்னர் ஷேப்பை லிக்விட் எடுத்துக்கும். கரெக்டாக. இப்போ ரிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவரோட ஷேப்பில் தண்ணிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். நான் பாட்டில் அதே தண்ணியை நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன்னா பாட்டில் என்ன ஷேப்போ அதே ஷேப்பில் தண்ணி உருவெடுத்துரும். ரைட்டா. ஸோ இட் ஹாஸ் நோ ஃபிக்ஸட் ஷேப். இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். எந்த கண்டெய்னரில் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேனோ அந்த ஷேப் அதை எடுத்துக்கும். அதே நேரம் பட் இட் ஹாஸ் ஃபிக்ஸட் வால்யூம். ஸோ அதுக்குன்னு ஒரு வால்யூம் உண்டு. ரைட்டா. ஸோ நம்ம சொல்லுவோம் 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடான வால்யூம் இருக்கு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் ரிஜிட். அது ரிஜிட்னு சொல்ல முடியாது. நம்ம அதை கை வச்சு நம்ம அப்படி தண்ணி அப்படி தூசி தட்டுற மாதிரி கடகடன்னு நம்ம எதனாலும் நம்ம அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். கரெக்டா. சாலிட் மாதிரி அது ரொம்ப ஸ்டிஃபா கிடையாது. ரைட்டா. அது இட் இஸ் நாட் ரிஜிட். ரைட்டா. அதே நேரம் அட்மாஸ்பியரிக் கேசஸ் ஈஸியா தண்ணியில டிஃப்யூஸ் ஆகும், லிக்விட்ல டிஃப்யூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். ரைட்டா. ஸோ சுத்தி இருக்கிற கேசஸ் எல்லாமே தண்ணியில லிக்விட்ல ஈஸியா டிஃப்யூஸ் ஆயிரும். அதனால தான் தண்ணியில இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இந்த ஃபிஷ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அதனால நிறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, எப்படி உயிர் வாழுது, நம்ம ஆல்ரெடி பயாலஜியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் எப்படி இருக்கும், டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கும். நம்ம ஆக்சிஜன் வெளியில இருக்கிற மாதிரி உள்ள இருக்காது, டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கும். டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் தான் நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் சுவாசிக்குது. கரெக்டா. அப்போ அட்மாஸ்பியரிக் கேசஸ் எல்லாமே லிக்விட்ல ஈஸியா டிசால்வ் ஆயிரும். ஸோ கேசஸ் மட்டும் கிடையாது, சாலிட் லிக்விட் கேசஸ் எல்லாமே லிக்விட் கூட ஈஸியா டிஃப்யூஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 விதமான தண்ணி. ஒன்று பவானி ஆற்று தண்ணி எடுத்துக்கோங்க, இன்னொன்று பழையாறு தண்ணி எடுத்துக்கோங்களேன். ஸோ 2 தண்ணியும் நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கலந்து விட்டுடலாம். கரெக்டாக இல்லையா. ஸோ டேஸ்ட் மேபி டிஃபர் ஆகும், பட் கலந்துருக்கிறது உங்களுக்கு என்ன தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். ஸோ கேஸ் எடுத்துக்கோங்க, கேஸ் லிக்விட்ல ஈஸியாக டிசால்வ் ஆகும். சாலிட் எடுத்துக்கோங்க. ஸோ சுகர் பார்த்தோம். ஸோ சுகர் தண்ணியில் ஈஸியாக டிசால்வ் ஆயிருமா. ஸோ இதுல என்ன சொல்லிக்கலாம், ரேட் ஆஃப் டிஃபியூஷன் ஆஃப் லிக்விட் ரொம்ப ஹையராக இருக்கும் தேன் சாலிட்ஸ். புரியுதா. சாலிட்ல எப்படி கரையுதோ அதை விட லிக்விடோட டிஃப்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதா. ஸோ லிக்விட்ல ஒன்று நான் கரைச்சேன் அப்படின்னா ஈஸியாக ஸ்பீடாக கரைஞ்சிரும். அதுதான் ரேட்டான டைம் ரிலேட்டடான டேர்ம் தானே ரேட். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் லிக்விட்ஸ் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன், ஏன் ஈஸியாக டிசால்வ் ஆகுது, ஏன் லிக்விட்னு சொல்கிறோம், ஏன் சாலிட்னு சொல்கிறோம் நான் சொல்கிறேன். ரைட்டா. அடுத்தது கேசியஸ் ஸ்டேட் பாருங்க. ஸோ கேஸுங்கிறதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள். கரெக்டாக. நான் என்னோட சைக்கிளுக்கு நான் காற்று அடைக்கிறேன். ஸோ பங்க்சர் ஆயிடுச்சு. ஸோ காற்று அடைக்கிறேன். அது என்ன ஆகுது, நான் ஒரு மிஷின் வச்சு காற்று அடைக்கிறேன்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏர் அப்படி கம்ப்ரஸ் பண்ணி நான் உள்ளே ஏற்றுறேன். கரெக்டாக. இந்த பலூன் வியாபாரி பார்த்துருக்கீங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அதே மாதிரி பலூனில் காற்று அடைப்பார். ஸோ அவர் எல்லாமே என்ன பண்ணுறாரு, அந்த கேஸை அப்படி கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே அனுப்புறாரு. கரெக்டாக. ஸோ கேஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எல்பிஜி. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது அதே மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் மாஸ்க் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்துலேயுமே கேஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ எவ்வளோ தூரம் அது யூஸ் ஆகும்னு பார்த்துருப்பீங்கல்ல. ஒன்றுமே இல்லை, நம்ம கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதமாவது போகுமா. ரைட்டா. பட் அந்த சிலிண்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் எப்படி போகும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக. எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ அப்போ அவ்வளவு தூரம் நம்ம கேஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன சிலிண்டர்லாம் என்னால் சேவ் பண்ண முடியும். கரெக்டாக. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, கேஸஸ் எவ்வளோ தூரம் கம்ப்ரஸபிளாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக. ஓகேவா. ஸோ கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள். ஸோ இப்போ நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபியூலாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதோட ஹை கம்ப்ரஸபிலிட்டினால நம்ம எவ்வளோ தூரம் கேஸ், எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சிலிண்டரில் நம்ம அதை மாற்றி எவ்வளோ தூரம்னாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. புரியுதா இல்லையா. ஸோ
அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். அதனால தான் நம்ம அதை என்ன பண்ண முடியுது, கம்ப்ரஸ் பண்ண முடியுது. புரியுதா? ஸோ நிறைய சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும்போது என்னால் கம்ப்ரஸ் பண்ண முடியுது. அந்த கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிரும். புரியுதா இல்லையா? அதனால தான் நான் கேஸஸ் அதிகமாக கம்ப்ரஸ் பண்ண முடியுது. ஏன்னா என்னோட பார்ட்டிகல்ஸ்க்கு ஸ்பேஸ் கேசியஸ் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதே நேரம் பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற கேஸஸ் கூட ஈஸியாக டிஃப்யூஸ் ஆயிரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆயிரும். ரைட்டா? ஸோ இதுல இருந்து ஜெனரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும், மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நம்ம பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு பார்ட்டிகிள் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அது ரொம்ப ரிஜிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏன் ரிஜிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே பயங்கர டைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. அதோட ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஜிடாக இருக்கும். அது நம்மளால அசைக்க கூட முடியாது. ஓகேவா இல்லையா? புரிஞ்சுதா? ரைட்டா? ஸோ இதே லிக்விட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பேக்கிங்கிறது கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ஸோ மீடியம் பேக்கிங்காக இருக்கும், ஸ்பேஸும் ஓரளவுக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை என்ன பண்ண முடியுது, ஓரளவுக்கு சாலிடை விட அது நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதை ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியுது, அந்த மாதிரி. ரைட்டா? இது கேசியஸ் ஸ்டேட்டில் ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அதை ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியுது. அதே நேரம் ரொம்ப அந்த ஷேப் அந்த டைட்டாக பேக் அந்த மாதிரிலாம் இருக்காது, லூஸ்லி பேக்டாக இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருக்கும். அதனால தான் கேசியஸ் ஸ்டேட்டில் ஒரு மேட்டர் இருந்தது அப்படின்னா நல்ல ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியுது. புரியுதா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கனாலும் கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா? அடுத்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், இதை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ ஒரு மேட்டர் அதோட ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியுமா, அதுதான் நம்ம பார்க்க வரோம். சரியா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஃபேக்டர் முக்கியமாக நமக்கு தேவை. ரைட்டா? ஸோ ஒரு மேட்டரை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா 2 ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஃபேக்டர். சரியா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 2 ஃபேக்டர் தான் காரணமாக இருக்கு. சரியா? ஒன்று என்னன்னா டெம்பரேச்சர், இன்னொன்று ப்ரெஷர். சரியா? ஸோ ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மேட்டர் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஃப்ரீசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கிடைக்கும் இல்லையா. ஐஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், சுற்றி இருக்கிற ஹீட்னால அந்த சாலிட் ஐஸ் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிக்யூடாக மாறிடும். ரைட்டா? ஸோ அதையும் தாண்டி நீங்கள் அதை அடுப்பில் போட்டு நீங்கள் சுட வச்சிங்க அப்படின்னா ஸோ தண்ணியாக தானே இருக்கும். ஸோ அந்த லிக்யூடை நீங்கள் சுட வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது பாயில் ஆகி அப்படி வேப்பர்ஸாக மாறிடும். அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதா இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜில் ஆரம்பித்து கேஸில் நம்ம முடிக்கிற அந்த கான்செப்ட் தான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். புரியுதா இல்லையா? ஸோ 2 ஃபேக்டர், ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரலாக ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ சாலிட் ஸ்டேட் இருக்குது, சாலிட் நம்ம ஐஸ் சொன்னேன் இல்லை, ஐஸுங்கிறத ஹீட் பண்ண அப்படின்னா ஹீட்டுங்கன்னா என்ன மீனிங், நான் அதை ஹீட் பண்ணேன் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. ஹீட் பண்ணால் கூட உங்களுக்கு மெல்ட் ஆகும், அது வேற விஷயம். சும்மா வெளியில் வச்சாலே சுற்றி இருக்கிற இப்போ அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு என்ன ஆயிரும், மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். கரெக்ட்? அப்போ சாலிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஸை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ அகெயின் அதை ஹீட் பண்ணேன், ஸோ நான் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆயிரும், கேசியஸ் ஸ்டேட், வேப்பர்ஸாக மாறிடும். ரைட்டா? இது ஓகேவா? இப்போ அகெயின் அப்படி ரிவர்ஸில் வாங்க. இப்போ நான் அப்படி டெம்பரேச்சரை கம்மி பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா கூல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிக்யூடாக மாறும். அகெயின் ஒன்றுமே இல்லைனா ஆவியில் வேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆவியில் வேக வைக்கிறது இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், ஸ்டீம் குக்கிங் தானே. ஸோ நம்ம அப்படி ஸ்டீம் ஃபார்ம் ஆகி அதுதான் அந்த இட்லி, அந்த தோசை மாவு, அந்த இட்லி மாவு என்ன பண்ணுது, இட்லியாக மாற்றுது. கரெக்டாக? அதே மாதிரி நம்ம ஒரு ஏதோ ஒன்று நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோன்னு வைங்களேன். ஸோ மேலே அந்த ஆவியில் என்ன ஆகும், அந்த மேலே இருக்கிற அந்த கவரிங் பிளேட்டில் ஃபுல்லாகவே அந்த ஆவி, அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவி எல்லாமே என்ன ஆயிரும், தண்ணியாக செட்டில் ஆகி கீழே வந்து விழுந்துரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ கேஸ் எப்படி லிக்யூடாக ஃபார்ம் ஆகுது, கூல் பண்ணும்போது. ரைட்டா? நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த வேப்பர்ஸ்லாம் அப்படி கீழே வந்து தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? அகெயின் அந்த லிக்யூடை அகெயின் நான் டெம்பரேச்சர் கொடுத்து கூல் பண்ணேன் அப்படின்னா சாலிட் ஆயிரும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீசிங். ஃப்ரீசர் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மட்டும் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், அது அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகி சாலிட் ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக? இது அப்படி ரிவர்ஸ் சினாரியோ. புரியுதா? அப்போ டெம்பரேச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல். அஸ் ஐ இன்க்ரீஸ் மை டெம்பரேச்சர், சாலிட் ஸ்டேட்ல இருந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகி கேசியஸ் ஸ்டேட் வரை போகும். அஸ் ஐ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், அஸ் ஐ டிக்ரீஸ் மை டெம்பரேச்சர், எனக்கு என்ன ஆகும், அப்படி கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும், லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். ரைட்டா? இதுதான் மெயினான கான்செப்ட். புரியுதா? அதே நேரம்
ஒரு சாலிடை நான் கேஸாக மாற்றணும் அப்படின்னா நான் லிக்விட் வழியாக தான் போகணும் அப்படின்னு கிடையாது. சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் சாலிட் டைரெக்டாக கேஸாகவும் மாறும், கேஸ் டைரெக்டாக சாலிடாகவும் மாறக்கூடிய சினாரியோஸும் நம்ம ரியல் டைமில் இருக்குது. சரி, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது ப்ரெஷர் எப்படி இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் சினாரியோ. புரியுதா? நம்ம டெம்பரேச்சர் என்ன இங்கேருந்து இங்கே ஹைன்னு பார்த்தோம், அங்கேருந்து இங்கே லோன்னு பார்த்தோம். கரெக்டாக? ப்ரெஷர் அப்படி எக்ஸாக்டாக ரிவர்ஸ் சினாரியோ. இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர், இங்கேருந்து இங்கே போனோம் அப்படின்னா லோ ப்ரெஷர். புரியுதா? இப்போ கேஸுக்கு நான் ரொம்ப ஹை ப்ரெஷர் கொடுத்தேன்னா அது லிக்யூஃபை ஆகும், அதுக்கும் நான் ஹை ப்ரெஷர் கொடுத்தேன்னா அது சாலிட் ஆகும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு கேஸ், அதுக்கு நான் ஹை ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிக்யூடாக மாறிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ட்ரை ஐஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன், கேஸை எப்படி சேவ் பண்ணியிருக்கேன், சாலிட் மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். அதுதான் ட்ரை ஐஸ். புரியுதா இல்லையா? ஸோ அப்படியே ரிவர்ஸில் போனோம்னா எனக்கு சாலிட்லேருந்து கேஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். புரியுதா? அப்படி எக்ஸாக்டாக ரிவர்ஸில் வரும். ஸோ டெம்பரேச்சர்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், இது டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ப்ரெஷர்னா இது என்ன வரும், டிக்ரீஸ் இன் ப்ரெஷர், இது இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். புரியுதா இல்லையா? அந்த ரெண்டு சினாரியோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த டெம்பரேச்சர் மூலமாக என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னோம் நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மேட்டர், ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஒன்று டெம்பரேச்சர், ப்ரெஷர்னு சொன்னோம். இப்போ டெம்பரேச்சர் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வரோம். நடுவில் என்னெல்லாம் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கிளியராக லிசன் பண்ணுங்க. சரியா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். சரி, ஒரு பீக்கர்ல கொஞ்சம் ஐஸ் எடுத்துப்பாங்க. ரைட்டா? ஸோ ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு தெர்மாமீட்டர் என்ன போட்டு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 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 பீக்கரை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஐஸுங்கிறது கொஞ்சம் டைமுக்கு பிறகு என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். ரைட்டா? இதுக்கு பிறகு என்ன, அந்த ஃபுல் ஐஸும் வாட்டராக கன்வெர்ட் ஆன பிறகு டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே நேரம் என்ன ஆகும், இப்போ சாலிட்ல இருந்து லிக்யூடாக மாறிடுச்சுல, இப்போ அகெயின் என்ன பண்ணணும், அந்த லிக்யூடை ஹீட் பண்ணணும். லிக்யூடை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், பாயில் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ பாயிலாக ஆரம்பிக்கும் போது இப்போ தெர்மாமீட்டரில் என்ன ரீடிங் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், சாலிடுங்கிறது நான் ஹீட், அதாவது டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது லிக்யூடாக மாறுது, அந்த ப்ராசஸ் தான் என்ன, மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் நான் அந்த லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த லிக்யூடை அகெயின் நான் பாயில் பண்ணும்போது எனக்கு வேப்பர் ஆகுது, அதுதான் கேஸ். ரைட்டா? அதுதான் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் ஜஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட் யூசிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? அப்போ சாலிட்ல இருந்து லிக்யூடா சேஞ்ச் ஆகும், லிக்யூட்ல இருந்து கேஸா சேஞ்ச் ஆகும். அப்ப கேஸ்ல இருந்து சாலிடா சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு கேட்டா அதுவும் சேஞ்ச் ஆகும். அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதனால ரிவர்ஸ்ல கூட நடக்கும். லிக்யூட் கூட சாலிடா மாறும், கேஸ் கூட லிக்யூடா மாறும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த எல்லா சினாரியோட நேம் தான் நம்ம பார்க்க வரோம். ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் அல்லது மெல்டிங். ஸோ ஃபியூஷன் அல்லது மெல்டிங்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்தது இல்லையா, சாலிட்ல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஐஸுங்கிறது என்னாச்சு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக என்னாச்சு, அது அப்படியே தண்ணியா மெல்ட் ஆச்சு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, மெல்டிங் அல்லது ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபியூஷன் அல்லது மெல்டிங். ஸோ சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஐஸ் டு வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ எப்போ ஒரு அந்த சாலிடுங்கிறது பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டெம்பரேச்சர், அந்த மினிமம் டெம்பரேச்சர் தான் மெல்டிங் பாயிண்ட். புரியுதா இல்லையா? இப்போ மெல்டிங் பாயிண்ட் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் அட் விச் எ சாலிட் மெல்ட்ஸ் டு பிகம் அ லிக்விட் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட். புரியுதா இல்லையா? இதுதான் மெல்டிங் பாயிண்ட். எந்த டெம்பரேச்சரில் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மினிமம் டெம்பரேச்சர் தான் மெல்டிங் பாயிண்ட். புரியுதா? அப்போ ஒரு ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் ஸ்டாண்டர்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ கெல்வின்ல சொல்ல போனோம் அப்படின்னா 273.15 கெல்வின். ஸோ இதை தான் நம்ம அப்படியே அப்ராக்சிமேட்டடா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 273 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன். கரெக்டா? ஸோ மெல்டிங் ஐஸ் வேல்யூ என்ன, 0 டிகிரி செல்சியஸ் அல்லது கெல்வின்ல சொன்னாங்க அப்படின்னா 273 கெல்வின். ரைட்டா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல கெல்வின்லையும் கொடுக்கலாம், செல்சியஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ ஓகே. அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா
கெல்வின்ல ஒரு வேல்யூ கொடுத்து அது செல்சியஸா மாத்த கூட கேட்கலாம். ஸோ அந்த கன்வர்ஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்னா 273 கெல்வின், கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு வேல்யூவை செல்சியஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் 273. ஸோ செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணிட்டா போதும். அதே நேரம் கெல்வின்ல இருந்து செல்சியஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா 273 சப்ராக்ட் பண்ணிட்டா போதும், கரெக்டா இல்லையா? ஸோ இது 0 டிகிரி செல்சியஸ், அதுக்கு ஈக்குவலான கெல்வின் என்ன பிளஸ் 273 கெல்வின். இது 273 கெல்வின், அதுக்கு ஈக்குவலான டிகிரி செல்சியஸ் என்ன மைனஸ் 273 0 டிகிரி செல்சியஸ். அவ்வளவுதான், புரியுதா இல்லையா? ஸோ டிகிரி செல்சியஸ்ல இருந்து கெல்வின்னா ஆட் பண்ணணும், ஸோ கெல்வின்ல இருந்து டிகிரி செல்சியஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசுல நிற்கும். சரியா? ஆனால் எனக்கு எந்த டெம்பரேச்சர் சேஞ்சுமே நடக்கலை மெல்ட்டிங் டைமில், ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு தெர்மாமீட்டரை நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அந்த தெர்மாமீட்டர் ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா எந்த டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சர் காட்டுது, ரைட்டா? ஏன் அப்போ டெம்பரேச்சர் காட்டலைன்னா ஹீட் பண்ணிட்டு தானே இருக்கேன், கரெக்டாக? ஸோ ஒரு பீக்கரில் ஐஸை வச்சு நான் ஹீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ ஏன் எனக்கு டெம்பரேச்சர் காட்டலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஏன் காட்டலை அப்படின்னா இந்த சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுது இல்லையா, அது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் டெம்பரேச்சர் நான் அப்ளை பண்ண என்ன நடக்கும் உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சாலிட்ல அந்த பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டைட்லி பேக்டா இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பயங்கரமா அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும், கரெக்டா? அந்த அட்ராக்ஷனை நான் பிரேக் பண்ணணும், அதுக்காக தான் நான் டெம்பரேச்சர் அப்ளை பண்றேன். அப்படி நான் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகணும். கம்மியான பிறகு அந்த டைட்லி பேக்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பேஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும், கரெக்டா இல்லையா? அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும், அந்த பார்ட்டிகிளை டிவைட் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும், ரைட்டா? இந்த பெரிய ப்ராசஸை பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஹீட் ஃபுல்லாக யூஸ் ஆயிரும், புரியுதா இல்லையா? அதனால தான் அந்த ஹீட்டுங்கிறது எனக்கு தெர்மோமீட்டரில் காட்டலை, புரியுதா? அப்போ இந்த ஹீட்டுங்கிறது அப்படியே என்ன ஆயிடுது, ஹிடன் ஆயிடுது, மறைவான ஹீட், புரியுதா? நம்ம வெற்றிக்கு காரணமான நிறைய பேர் நமக்கு பின்னாடி தானே இருப்பாங்க, நம்ம முன்னாடி இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம முன்னாடி தெரியாது, இவங்க தான் நமக்கு சக்சஸ்க்கு காரணம் அப்படி நமக்கு தெரியாது, ரைட்? அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஹீட் எதுவுமே வெளிப்படையா தெரியாது, எல்லாமே இந்த ப்ராசஸ்லயே யூஸ்ட் அப் ஆயிரும், புரியுதா இல்லையா? அந்த ஹீட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? லேட்டன்டோட மீனிங் என்னன்னா ஹிடன், ரைட்டா? ஸோ ஹிடன் ஹீட், அதாவது லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபியூஷன், இப்படி நடக்கக்கூடிய அந்த ஃபியூஷனை தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு தூரம் ஹீட் எனர்ஜி யூஸ் ஆகுதோ அந்த ஹீட் எனர்ஜியை தான் என்ன சொல்லுவாங்க, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி that is required to change 1 kilogram of solid 1 kilogram of solid into liquid at atmospheric pressure at its melting point is known as latent heat of fusion. புரியுதா? எவ்வளவு தூரம் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது டு கன்வெர்ட் அ சாலிட் டு லிக்விட் அட் இட்ஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட், அதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், புரியுதா இல்லையா? ஓகேவா? இது கிளியர் ஆச்சா? அடுத்தது இப்போ லிக்விடா ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த லிக்விடை நான் அகைன் என்ன பண்றேன், ஹீட் அப்ளை பண்றேன். ஹீட் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், பாயில் ஆக ஆரம்பிக்கும், கொதிக்க ஆரம்பிக்கும், கரெக்டா? கொதிக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே அப்படி ஆவி மாதிரி பறக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பபிள்ஸா வரும், அதுக்கு பிறகு என்ன ஆகும், அப்படியே மேலே அப்படியே ஆவியா பறக்க ஆரம்பிக்கும், ரைட்டா? ஸோ இந்த ப்ராசஸ், அதாவது இந்த நம்ம என்ன பண்றோம், இந்த லிக்யூடை அப்படி கேஸ் வேப்பர்ஸா மாத்துறோம், ரைட்டா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த லிக்யூடை கேஸா மாத்துற அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? ஓகேவா? புரிஞ்சுதா? வேப்பரைசேஷன். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் எப்போ பாயில் ஆக ஆரம்பிக்குது அந்த டெம்பரேச்சரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அடுப்பில் வச்ச உடனே தண்ணி சூடாயிருமா? சூடாகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து அப்படி சூடாகி என்ன ஆகும், அப்படி மேலே அப்படி பபிளாக வந்து எழும்பி அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும், ஹோலாக உங்களுக்கு மேலே வேப்பர்ஸாக வரும், ரைட்டா இல்லையா? ஸோ ஹோலாக தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் பாயிலிங் இஸ் அ பல்க் ஃபெனோமெனன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்டா? ஸோ எப்போ அதை நீங்க சொல்வீங்களா? ஸோ நீங்க வெந்நி தண்ணி குடிக்கிறீங்க, ஸோ கொஞ்சம் வெந்நியா இருக்கு, கீழே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப சூடு இல்லை, ஆறி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க இல்லையா? நீங்க தண்ணியை ஃபுல்லா குடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சருங்கிறது எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டா குடிச்சிங்கன்னா ஆறிடும், அது ஒரு விஷயம். பட் நான் என்ன சொல்றேன்னா உடனே நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல் நீங்க அந்த கப் ஃபுல்லா இருக்கிற எல்லா தண்ணி பார்ட்டிகள்லயும் ஒரே மாதிரி டெம்பரேச்சர் தான் இருக்கும், கரெக்டா? ஒரே மாதிரி பாயிலிங் தான் நடந்திருக்கும், ரைட்டா? மேல மட்டும்தான் பாயில் ஆகும், கீழே பாயில்
பாயில் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ பாயிலிங் இஸ் அ பல்க் ஃபினாமினன். புரியுதா இல்லையா? என்ன ஃபினாமினன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சர்ஃபேஸ் ஃபினாமினனா, பல்க் ஃபினாமினனா, இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ பாயிலிங் இஸ் அ பல்க் ஃபினாமினன். புரியுதா? ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் பாயிலிங் பாயிண்ட். எந்த டெம்பரேச்சரில் அது பாயில் பண்ண ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் பாயிலிங் பாயிண்ட். புரியுதா? அப்போ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் என்ன சொன்னோம்? 0 டிகிரி செல்சியஸ் சொன்னோமா? அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவுனா 100 டிகிரி செல்சியஸ். ரைட்? அஸ் ஸ்டாண்டர்டா 100 டிகிரி செல்சியஸ். மெல்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னன்னா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த தண்ணிங்கிறது வேப்பரா மாறும். 0 டிகிரி செல்சியஸ் கொடுக்கும்போது தான் அந்த சாலிடுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்? தண்ணியா மாறும். புரியுதா இல்லையா? அப்போ செல்சியஸா கெல்வின்ல சொல்லணும்னா பிளஸ் 273. கரெக்டா? அப்போ 100 பிளஸ் 273னா 373 கெல்வின். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது ஜென்ரலான ப்ராசஸ். அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகே, சாலிட்ல இருந்து லிக்யூடுனா என்ன ப்ராசஸ்? சாலிட்ல இருந்து லிக்யூட்னா ஃபியூஷன், அது மெல்டிங். லிக்யூட்ல இருந்து கேஸ்னா என்ன? வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ நான் சொன்னேன். அப்போ சாலிட் டைரக்டா கேஸாவும் மாறும், கேஸ் டைரக்டா சாலிடாவும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன். அதே மாதிரி டெபாசிஷன். சப்ளிமேஷன் என்ன அப்படின்னா, சாலிட் டைரக்டா கேஸா மாறுது வித்தவுட் என்டரிங் இன்டு லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் வராம சாலிட் டைரக்டா கேஸா மாறுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கேம்பர். கேம்பர்னா என்ன? நம்ம பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய கற்பூரம். ரைட்டா? ஸோ கற்பூரத்தை நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வச்சீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வச்சு பாருங்களேன். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா வச்சீங்க அப்படின்னா அந்த சூடம் அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். சூடம் இருந்த இடம் கூட தெரியாது. புரியுதா இல்லையா? ஸோ அது என்ன ஆகும்? சாலிட் என்ன ஆயிடுச்சு? இப்போ கேஸா வேப்பரா மாறிடுச்சு. புரியுதா இல்லையா? அதனால தான் என்ன சொல்லுவோம்? சூடத்தை நல்லா பேக் பண்ணி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த சாலிட் டைரக்டா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு என்டர் ஆகும் வித்தவுட் என்டரிங் இன்டு லிக்விட் ஸ்டேட். முக்கியமான பாயிண்ட். ரைட்டா? இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? இதே இது ரிவர்ஸ்ல நடந்தது அப்படின்னா அதுதான் டெபாசிஷன். ஸோ கேஸா இருக்கிறது அப்படியே சாலிடா மாறுது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? டெபாசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கேஸா இருக்கிறது சாலிடா மாறுறதா டெபாசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நம்ம சொன்ன மாதிரி ப்ரெஷரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ப்ரெஷரை நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது? எப்படி அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது? ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? கேஸ்லேருந்து அப்படியே சாலிடுக்கு கன்வெர்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அதே நேரம் நான் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? சாலிட்ல இருந்து கேஸ்க்கு மாறும். ரிவர்ஸ் சினாரியோ ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமாக. ரைட்டா? அப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கேஸில் அப்படி நான் ப்ரெஷரை நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன். கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நான் கேஸ் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அப்போ நான் கேஸில் நான் ப்ரெஷர் அதிகமாக நான் இன்டியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? கம்ப்ரெஷன் அதிகமாகுமா? அப்படி கம்ப்ரெஷன் அதிகமாகும் போது எனக்கு என்ன ஆகும்? அந்த கேசியஸ் பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். கரெக்டா இல்லையா? அந்த பார்ட்டிகிளுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபில் ஆகி அந்த பர்டிகுலர் சினாரியோ என்ன ஆயிரும்னா டைட்லி பேக்டு ஒரு ஆப்ஜெக்டா மாறிடும். கரெக்டா இல்லையா? ரைட்டா? ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர். புரியுது? அப்போ நான் ப்ரெஷரை அப்போ கேஸில் நான் அதிகமாக அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? அந்த கேஸுங்கிறது லிக்யூடாக மாறும். ஸோ இன்னொன்று அதிகமாக அப்ளை பண்ணும்போது அந்த லிக்யூடுங்கிறது அகெயின் சாலிடாக மாறிடும். புரியுதா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா அந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அல்லது ட்ரை ஐஸ். ரைட்டா? ஸோ ட்ரை ஐஸ்னா என்ன? சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. முக்கியமான கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை ஐஸ்னா என்னப்பா? சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ். அதை நான் என்ன பண்ணுறேன்? ப்ரெஷரை ரொம்ப அப்ளை பண்ணி அதை அப்படி லிக்விடாக மாற்றி அதை அகெயின் நான் ப்ரெஷரை இன்டியூஸ் பண்ணி அதை சாலிடாக மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதா? இதுதான் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அல்லது ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஸ்டோர்ட் அண்டர் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அல்லது ட்ரை ஐஸ். சரியா? ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ ப்ரெஷரை நான் அதிகமாக அப்ளை பண்ணி டெம்பரேச்சரையும் ரொம்ப ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கேஸுங்கிறது லிக்விடாக மாறிடுமா? இன்னும் அதிகமாக நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது சாலிடிஃபை ஆயிரும். புரியுதா? ஸோ அதுதான் மெயினான கான்செப்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, டெம்பரேச்சரோட இம்பாக்ட் என்னன்னு தெரியல. டெம்பரேச்சர் அப்படி ரெடியூஸ் பண்ண கூல் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிரும்? சாலிடா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா? ஸோ கேஸ்னா லிக்விடா மாறும், அகைன் லிக்விட்னா சாலிடா மாறிடும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அதிகமாக அப்ளை பண்ணணும், டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கேஸுங்கிறது லிக்யூஃபை ஆகிரும். அதே அகைன் ஆனால் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இந்த லிக்விடுங்கிறது அகைன் சாலிடா மாறிடும். புரியுதா இல்லையா? ரைட்டா?
ஸோ இப்போ இந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இதை நான் கேஸாக மாற்றணும். ஸோ சாலிட் நான் கேஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ப்ரெஷரை என்ன பண்ணணும்ப்பா, கம்மி பண்ணணும். கரெக்டாக அந்த டயக்ராம் மறந்துடவே செய்யாதீங்க அந்த ஃப்ளோவை. ஸோ இங்கேருந்து இங்கே சாலிட் லிக்யூட் கேஸ் இப்படி போகணுன்னா நான் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும். இங்கேருந்து இப்படி பண்ணணும், கேஸ் லிக்யூட் சாலிட் இப்படி போகணுன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ரைட்டா, இப்போ நான் இங்கேருந்து இங்கே தானே போகணும், சாலிட் கார்பன் டை ஆக்சைடில் இருந்து நான் கேசியஸ் ஸ்டேட்டான கார்பன் டை ஆக்சைடுக்கு நான் போக போகிறேன். ஸோ அப்படி போகணுன்னா என்ன பண்ணணும், ப்ரெஷரை கம்மி பண்ணணும். வெரி குட். ரைட்டா, ஸோ ப்ரெஷரை கம்மி பண்ணணும். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதுலேருந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த சாலிட் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிக்கலாம். ஏன் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கேஸஸ் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸோட ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா, அதோட யூனிட் தான் என்னன்னா ATM, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ ஒரு நார்மலாக ப்ரெஷரோட யூனிட் என்ன, பாஸ்கல் தானே. பட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸோட ப்ரெஷர். ரைட்டா, அப்போ 1 அட்மாஸ்பியரோட மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் அ யூனிட், அது நமக்கு தெரியும். ஸோ ஒரு கேஸ் எவ்வளோ தூரம் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது அந்த மெஷர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ரைட்டா, அதோட யூனிட் தான் ATM, அட்மாஸ்பியர். புரியுதா இல்லையா? ரைட்டா, ஸோ இட்ஸ் அ யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ். ஒரு கேஸ் எவ்வளோ தூரம் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த நொட்டேஷன் தான், அந்த யூனிட் தான் அட்மாஸ்பியர். புரியுதா இல்லையா? அப்போ நார்மலாக ப்ரெஷரை பாஸ்கல்ல தானே நம்ம சொல்லுவோம். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் பாஸ்கலுக்கு ரிலேட் பண்ணி ஒரு டேர்மாக தானே இருக்கணும். ரைட்டா, அப்போ 1 ATM = 1.01 × 10⁵ பாஸ்கல். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் பிசிக்ஸில். ரைட்டா, செக் பண்ணிக்கோங்க இதுக்கும். ஸோ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் = 1.01. ரைட்டா, ஸோ 1 பாயிண்ட் இது. ஓகேவா, ஸோ 1.01 × 10⁵ பாஸ்கல். முக்கியமான ஒரு கன்வர்ஷன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் பாஸ்கலில் கொடுத்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் கொடுத்து பாஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ண கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 1 ATM = 1.01 × 10⁵ பாஸ்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன். சரியா, ஓகேவா? ஸோ ஏன் நம்ம 1 ATM சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் சி லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். புரியுதா இல்லையா? அதனால தான் சாலிட் CO2 மாற்றுறதுக்கு நம்ம ப்ரெஷர் அப்படி லோ பண்ணுறோம் அப் டு 1 ATM. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வர லோ பண்ணிட்டோம் அப்படின்னா சாலிடு அப்படி கேசியஸ் CO2 நமக்கு மாறிடும். புரியுதா இல்லையா? ஓகேவா, இந்த கன்வர்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன டேர்ம் பார்க்க போகிறோம், அடுத்து என்ன ப்ராசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த ப்ராசஸ் சொல்லும் முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு லிக்யூட் அப்படின்னா கேஸாக மாற்றணும் அப்படின்னா 100°C, அதாவது பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ண பிறகு தான் அந்த லிக்யூட் என்ன ஆகும், அந்த தண்ணி என்ன ஆகும், பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ண பிறகு வேப்பராக மாறும். அதான் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக, அப்போ லிக்யூட் கேஸாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ரைட்டா, ஸோ தோணலாம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் அந்த பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண முன்னாடி, அதே நேரம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் ரீச் பண்ண முன்னாடியே அது என்ன ஆயிரும், வேப்பராக மாறக்கூடிய சினாரியோவும் இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மழை பெய்யுறது. ரைட்டா, இப்போ கூட வெளியில் நல்ல மேகமூட்டமாக இருக்குது. ஸோ மேபி ரெய்னிங்க்கு சான்சஸ் இருக்கலாம். கரெக்டாக, ஸோ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற அந்த பாண்டு, அதே நேரம் நிறைய அந்த கடல் இந்த மாதிரி இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பயங்கர வெப்பம் அதிகமாகும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த தண்ணிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இது ஸ்லோ ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 6th 7th வீடியோலலாம் எவாப்ரேஷனுங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் பார்த்துருக்கோம். அப்படி தண்ணி என்ன ஆகும், மேலே இருக்கிற அந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் அப்படியே வேப்பர்ஸாக மாறி நம்ம கண்ணுக்கு தெரியாது வேப்பராக மாறி அப்படி என்ன ஆகும், க்ளவுடாக ஃபார்ம் ஆகி அகெயின் அந்த க்ளவுட் என்ன ஆகும், ரெயினாக ஃபார்ம் ஆகும். அதுதான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக, ரைட்டா, ஞாபகம் இருக்கா? ரைட்டா, அதுதான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது ரியல் டைம் ஆனால் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ தண்ணிங்கிறது 100°C ரீச் பண்ண பிறகுதான் வேப்பரா மாறுதா இந்த சினாரியோவில்? இல்லை. கரெக்டா இல்லையா? ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே லிக்விட் வேப்பரா மாறுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் எவாப்ரேஷன். சிம்பிள். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர்ஸ் அட் எனி டெம்பரேச்சர் பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். புரியுதா இல்லையா? இப்போ எவாப்ரேஷனுக்கும் வேப்பரைசேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் இன்டர்சேஞ்சபிளான மீனிங் தான் உங்களுக்கு வரும். அதை கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேப்பரைசேஷன்னா லிக்விட் டு வேப்பர் தான் அட் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட், அது ஓகே. இதே இது எவாப்ரேஷன்னா பிலோ இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ண முன்னாடியே வேப்பராக மாறுச்சு அப்படின்னா அதான் எவாப்ரேஷன். புரியுதா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எவாப்ரேஷன் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபெனாமினன். எப்படி நம்ம பாயிலிங் இஸ் அ
bulk phenomenon, but evaporation is a surface phenomenon. முக்கியமான டிஃபரன்ஸ். ஏன் சர்ஃபேஸ் phenomenon சொல்றோம் அப்படின்னா, இப்போ பாயிலிங் நடக்குது அப்படின்னா ஃபுல்லாக பாயில் ஆன பிறகு தான் உங்களுக்கு மேலே வேப்பரே வர ஆரம்பிக்கும். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இது எவாபரேஷன் அப்படி கிடையாது. மேலே இருக்கிற சர்ஃபேஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வேப்பராக மாற ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? அப்போ எவாபரேஷன் இஸ் அ சர்ஃபேஸ் phenomenon. அதே மாதிரி இப்போ நம்ம மழை பெய்யறதுக்கு மழை பெஞ்ச டைம் நமக்கு என்ன ஆகும், அப்படி எவாபரேட் ஆகும்போது நமக்கு பக்கத்தில் ஏதாவது குளத்துக்கு பக்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ எவாபரேஷன் நேச்சுரலி காசஸ் கூலிங். புரியுதா? ஸோ நேச்சுரலாகவே எவாபரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சில்லுன்னு ஒரு டெம்பரேச்சரை சுற்றி கிரியேட் பண்ணி வச்சுக்கும். சரியா? அடுத்தது எவாபரேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் எவாபரேஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த 4 ஃபேக்டர்ஸோட சேஞ்ச் மூலமாக அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட்டா? ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது எவாபரேஷனோட ரேட்டும் அதிகமாகும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம துணி காய போட போகிறோம். ரைட்டா? ஸோ துணி நீங்கள் போடும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று மேலே போடுறீங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துணி ஒரு பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேண்ட் அப்படி மடித்து எடுத்து நீங்கள் காய போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ எப்படி காயும்? அதே நேரம் நீங்கள் நல்லா விரித்து எடுத்து நீங்கள் காய போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக காயும்? ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன சினாரியோவில் நமக்கு என்ன மடித்து எடுத்து சர்ஃபேஸ் ஏரியாவை ரொம்ப கம்மி பண்ணி நான் காய வைப்பேன். ரைட்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். நான் காலையில் நான் எனக்கு இந்த பேண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? இதே இதை நான் ரொம்ப விரிச்சு எடுத்து நான் காய போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரேட் ஆஃப் எவாபரேஷனும் அதிகமாகும். அதனால எனக்கு என்ன ஆகும், அந்த வெட்டு க்ளோத் ஈஸியா ட்ரை ஆயிரும். ஸோ ஸ்பீடா ட்ரை ஆயிரும். புரியுதா இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் எவாபரேஷன். புரியுதா? அடுத்தது என்னன்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை, பயங்கர வெயில் டைம்ல நீங்க காய போடுறதுக்கும் ரொம்ப மழை டைம் ஒரு துணியை காய போடுறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? கரெக்டா? ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது, அதாவது ரொம்ப சம்மர் டைம்ல துணி ஈஸியா என்ன ஆயிரும், ஒரு மணிக்கூர் கூட வேண்டாம், இப்ப இருக்கிற சூடுக்கு ஒரு அரை மணிக்கூர்ல என்ன ஆயிரும், அப்படி பொறிஞ்சு போயிடும் துணியெல்லாம். கரெக்டா இல்லையா? அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகும். ரைட்டா? அடுத்தது டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாகும் போது என்னோட ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகும். கரெக்டா? இதே நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, நல்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப மழை டைம்ல ஈரப்பதம் என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்படி அதிகமா இருக்கும்போது துணி ஈஸியா காயுமா காயாதா? காயாது. ரைட்டா? அப்ப ஹியூமிடிட்டி ஈரப்பதம் குறையும் போதுதான் உங்களோட ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகும். கரெக்டா இல்லையா? ஊட்டியில ஒரு துணி காயறதுக்கும் நம்ம ஏரியால ஒரு துணி காயறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ ஹியூமிடிட்டி கம்மியாகும் போது ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகும். புரியுதா இல்லையா? அடுத்தது விண்ட் ஸ்பீட் அதிகமாகும் போது ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகும். கரெக்டா இல்லையா? ஒண்ணுமே இல்லை, ஒரு துணியை நீங்க ஃபேனுக்கு அடியில போடுறீங்க, அப்ப எவ்வளவு ஸ்பீடா காயும். இதே ஒரு துணியை வெளியில சும்மா போடுறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடா காயும். இதை வச்சு நீங்க சொல்லிடலாமா? அப்ப விண்டோட ஸ்பீட் எவ்வளவு முக்கியம் ஒரு ரேட் ஆஃப் எவாபரேஷன் நடக்கிறதுக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ துணி ஒரு வெட்டு க்ளோத் ட்ரை ஆகணும்னு என்ன ஆகும், அதுல இருக்கிற லிக்விட் வேப்பரா மாறணும். கரெக்டா இல்லையா? அப்போ விண்ட் ஸ்பீட் அதிகமா இருக்கும்போது ரொம்ப காத்துள்ள ஏரியால நீங்க ஒரு துணியை காய போட்டீங்கன்னா ஈஸியா காஞ்சிரும். அப்போ அதாவது ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமா இருக்கும். புரியுதா இல்லையா? அதுதான் மெயினா. ஸோ ரேட் ஆஃப் எவாபரேஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி, இன்க்ரீஸ். ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும் எக்ஸப்ட் ஹியூமிடிட்டி மட்டும் டிக்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ரேட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாக. ஒன்றும் இல்லை, துணி காயப்படுற சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு துணியாவது கண்டிப்பாக நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். சரியா? இதே மாதிரி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சுருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சுற்றி என்ன ஆகும், தண்ணிங்கிறது அப்படி ஃபார்ம் ஆகுமா? ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஏன் நடக்குது, நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஏரை அந்த ஐஸ் வாட்டர் என்ன ஆகும், கூல் பண்ண வைக்கும். ரைட்டா? அந்த கூல் பண்ணி வச்சுட்டு அந்த சுற்றி இருக்கிற கேஸஸ் எல்லாமே வாட்டராக அந்த கிளாஸுக்கு மேலே டெபாசிட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த கேஸ் லிக்விடாக மாறும். அந்த ப்ராசஸ் தான் என்னப்பா, கண்டென்சேஷன். புரியுதா இல்லையா? கேஸுங்கிறது என்னவா மாறும், லிக்விடாக மாறும். அதுதான் கண்டென்சேஷன். அதுதான் நம்ம மழை சினாரியோவில் நடக்கும். அப்படி கிளவுட் அப்படி என்ன ஆகும், நல்ல கிளவுட் டென்ஸ் ஆன பிறகு ரெயினா ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கேஸுங்கிறது லிக்விடா மாறுது இல்லையா? அதுதான் கண்டென்சேஷன். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ டயக்ராமை நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் எ மேட்டர் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட், அந்த ப்ராசஸ் தான் என்னப்பா, ஐஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சாலிட்ல இருந்து லிக்விடா மாற அந்த ப்ராசஸ் தான் என்ன, ஃபியூஷன் அல்லது மெல்டிங். கரெக்டா? ஃபியூஷன் அல்லது மெல்டிங். ரைட்டா? அதே நேரம் அந்த லிக்விட் அப்படியே கேஸா மாறுற ப்ராசஸ் என்ன, லிக்விட் டு கேஸ். ரைட்டா? அந்த லிக்விட் அப்படியே கேஸை நம்ம பாயிலிங் பண்றோம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, வேப்பரைசேஷன். கரெக்டா?
ரைட்டா? ஸோ இது ஓகேவா? ஸோ சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ். இப்போ அகெயின் சாலிட் டைரக்டா கேஸா கூட மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? சப்ளிமேஷன். கேஸ் அகெயின் டைரக்டா சாலிடா மாறும் வித்தவுட் என்டரிங் டு லிக்விட் ஸ்டேட். அந்த ப்ராசஸ் என்ன? டெபாசிஷன். ரைட்டா? இப்போ அகைன் ரிவர்ஸ் சினாரியோ பாருங்க. லிக்விட் சாலிடா மாற ப்ராசஸ் என்ன? அதாவது நம்ம ஃப்ரீசர்ல தண்ணியை வைக்கிறோம், தண்ணி என்ன ஆயிரும்? ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாலிடிஃபிகேஷன் அப்படி கூட சொல்லலாம். புரியுதா இல்லையா? சாலிடிஃபிகேஷன். ஸோ லிக்விட் டு சாலிடா ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம், சாலிடிஃபிகேஷன் அப்படி கூட சொல்லலாம். ரைட்டா? அதனால இங்க ரிவர்ஸ் சினாரியோ பாருங்க, கேஸ் டு லிக்விடா மாற அந்த ப்ராசஸ் தான் என்ன? கண்டென்சேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வேப்பரேஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம்ல, எவாபரேஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ கேஸ் டு லிக்விடா மாற அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 டேர்ம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன? அந்த எவாபரேஷன். ரைட்டா? ஸோ எவாபரேஷன். ஸோ கண்டென்சேஷன் ஆல்ரெடி நம்ம இங்கேயே நம்ம பார்த்துட்டோம், கேஸ் டு லிக்விட். ஸோ மெயினாக இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா எவாபரேஷன். அதையும் நல்லா நீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் ஜென்ரலான சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர் இதோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மேட்டர் ரிலேட்டடான இன்னொரு செக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால 2 வீடியோவாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அகெயின் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் ரிலேட்டடான நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூகுள் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை குயிட் பண்ணுங்கள். சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.